ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 18. திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 18. சென்று வா என்றேனோ சுமித்திரையாரைப் போலே. சென்று வா என்றேனோ சுமித்திரையாரைப் போலே. சுமித்திரை எல்லாருக்கும் தெரியும். ராமாயணத்திலே தசரத சக்கரவர்த்திக்கு 3 பட்டத்து மகிஷிகள், பிரதானமான ராணிகள். இதிலே பிரதான மகிஷி என்றால் கௌசல்யே. கைகேயி என்பவள் அழகாலும் வீரத்தாலும் தசரதனை மயக்கியிருப்பவள். சுமித்திரை என்பவர் இன்னொரு மனைவி. இந்த 3 பேர் கௌசல்யை, கைகேயி, சுமித்திரை என்று கேள்விப்படுகிறோம். சுமித்திரை யாரை பார்த்து சென்று வா என்று சொன்னாள்? அப்படி சென்று வான்னு சொன்னதனால என்ன பெருமை? எல்லாரையும் நாம வீட்டில் பல பேரை போயிட்டு வா அப்படின்னு சொல்றோம். சுமித்திரை யாரையோ போயிட்டு வான்னு சொன்னான். என்ன இதுல பெருமை? அதுல என்ன அவ்வளவு உயர்ந்த ஒரு குணம் வெளிப்படுகிறது என்று கேட்டால், இன்னைக்கு பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை கும்பிடுதல், கோவிலுக்கு செல்லுதல், அதிலும் கோவில்களிலேயோ இல்லை உயர்ந்த வைணவர்கள் அடியார்களுடைய கிரகங்களிலேயோ மாளிகைகளிலேயோ போய் தொண்டு செய்யணும் அப்படின்னு போகிறோம் அப்படின்னு சொன்னா அதனை ஏளனமாக பேசுகிறார்கள். ஓரளவுக்கு அதை ஒத்துக்கொள்ளுபவர்களும் அது கடைசியில செய்ய வேண்டியது, வேற பொழுதுபோகலை, வேற காரியம் எதுவும் இல்லைன்னா போய் கோயிலுக்கு போகலாம், உபன்யாசம் கேட்கலாம், காலக்ஷேபம் கேட்கலாம், இல்லைன்னா தொண்டு செய்யறதுக்கு கைங்கரியம் செய்யறதுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறமே தவிர, இந்த உலக இன்ப வாழ்க்கைக்குத்தான் நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வெண்டியே வேண்டி வீழ்புறக்கிணங்கி வேட்கனார் கலவியே கருதி என்று திருமங்கையாழ்வார் சொன்னா போல, வாழ்க்கையில எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? சாப்பாட்டுக்கு, உறவு, செல்வம், சொத்து, சுகம், இதுல ஆனந்தம், இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதெல்லாம் நிரந்தரமானதே அல்ல. ஆனா நிரந்தரமானது பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு. பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும், பாகவதர்கள் அடியவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் நாம வேதங்களிலே, இதிகாச புராணங்களிலே, குரு பரம்பரை போன்றவற்றிலே கற்றுக்கொள்ளுகிறோம். வாழ்க்கை முழுக்க அது அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. கண்ட வாழ்க்கையை வாழறமே தவிர இந்த வாழ்க்கையை வாழறது இல்லையே. அதனாலதான் இந்த வாக்கியத்துக்கு பெருமை. ஒரு ராஜகுமாரன் தான் லக்ஷ்மணன். சுமித்திரையினுடைய பிள்ளைகள் 2, ஒருவர் லக்ஷ்மணன், இன்னொருத்தர் சத்ருக்னன். அதுல சத்ருக்னன் என்பவனை பரதனுக்கு தாசனாக, அடியவனாக சேர்த்து விட்டாள். லக்ஷ்மணனை ராமனுக்கு தாசனாக, அடியவனாக ஈன்றெடுத்தாள், அதிலேயே ஈடுபடுத்தினாள். இப்படி ஒரு தாய் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? 2 பிள்ளைய பெற்றோம், 2 பேரும் ஒருத்தன் பகவானுக்கு அடிமை, இன்னொருத்தன் பாகவதனுக்கு அடிமை என்று கொடுக்கக்கூடிய தாய் முதல்ல உலகத்துல பார்க்க முடியுமா? எந்த தாயா இருந்தாலும் என் பிள்ளை படிச்சான், போனான், பணக்காரனா இருக்கிறான், மேல இருக்கிறான், பதவியில இருக்கலாம்னு நினைப்பானே தவிர, என் பிள்ளைய பெத்தெடுத்தேன், நல்லா கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கான், என் பிள்ளை பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு பிள்ளை, பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு பிள்ளை என்று பெற்றெடுத்த தாய். அதுவும் யார்? சாதாரணமான பிள்ளைகள் இல்ல. தசரத சக்கரவர்த்தி அவருடைய 4 பிள்ளைகளுக்குள்ளே 2 பிள்ளைகள் ராஜகுமாரர்கள். அவர்களை இப்படி பெற்றெடுத்து அவர்களுக்கு இதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்து காட்ட வைத்தாள் இல்லையா? அந்த தாய்க்கு நாமெல்லாம் அனந்த கோடி நமஸ்காரங்களை செய்யணும், நன்றிகளை சொல்லணும். வாழ்ந்து காட்டி இருக்கிறாள். ஏன்னா அவள் சாஸ்திர ஞானம் படைத்தவள், நல்ல வேதாந்த கருத்துக்களை தெரிந்து கொண்டவள், நல்ல சாஸ்திர ஞானம் இருக்கிறதுனால எது உயர்ந்தது எது தாழ்ந்தது அப்படின்னு நன்னா தெரிந்தவள். அதனாலதான் சுமித்திரைக்கு எப்பொழுதுமே ஒரு ஏற்றம் உண்டு.
உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தான் இந்த சரித்திரம். ராமபிரானை காட்டுக்கு போக வேண்டும் என்று கைகேயி வலியுறுத்துகிறாள் தசரதனிடத்திலே. 14 வருடம் ராமன் காட்டுக்கு போக வேண்டும், பரதன் தான் ராஜ்யம் செய்ய வேண்டும். இது வேற யாருமே கேட்கல. கூனி என்பவள் கைகேயினுடைய வேலைக்காரி. அவள் தூண்டுதலின் பேரில் கைகேயி மட்டுமே ஆசைப்பட்ட விஷயம் இது. அவளை தவிர வேற யாருமே இது ஆசைப்படல, கூனியை தவிர, கைகேயை தவிர. அவள் தசரதனுடைய மனத்தை மாற்றுகிறாள். கலக்கியமா மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்ட அப்படின்னு அவள் வரத்தை பிரார்த்திக்க, மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மறாதொழிய தசரதனும் அதை மறுக்க மாட்டாமல் தடுமாறி நிற்கிறார். அப்பொழுது ஒவ்வொருத்தராக அழைத்து, ராமனை அழைத்து நீ காட்டுக்கு போகணும் அப்படின்னு கைகேயி தான் சொல்லுகிறாள். உங்க அப்பா ஆசைப்படுறார், என்னவோ நீ எதிரில் வந்தா பேச முடியாது, அதனால அவர் பேச முடியாம திகைச்சு நிற்கிறார். நான் சொல்றேன் உன்னுடைய அம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, கட்டாயமாக தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று ராமர் காட்டுக்கு போவதற்காக கிளம்புறார். முதல்ல தன் தாயின் இடத்துல வரார். தன்னை பெற்றெடுத்த தாய் கௌசல்யின் இடத்துல வரார். முதல்ல அந்த தாய் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கதறுகிறாள், அழுகிறாள், கலங்குகிறாள். பிறகு ராமன் எடுத்து சொல்லி, தந்தைக்கு யாருமே துணை இல்லாமல் இருக்கிறார்களே, தந்தையை விட்டு நீ பிரிந்து இருக்கக்கூடாது தாயே, நீ பக்கத்துல இரு, தந்தையை பார்த்துக்கொள். 14 வருடங்கள் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு வாழ்ந்த பிள்ளை என்ற பெருமை உனக்கு வரும் இல்லையா, அது இல்லையா நீ எனக்கு கற்றுக் கொடுத்தது, தர்மம் இல்லையா அது என்றெல்லாம் கௌசல்யை தேற்றிவிட்டு வருகிறார். சீதா பிராட்டி நானும் வருவேன் என்று அடம்பிடிக்க, சரி என்று சீதையையும் அழைத்து கொண்டு வெளியிலே வருகிறார். லக்ஷ்மணன் தயாரான நிலையில இருக்கிறார். மான்தோல் மர உரி எல்லாம் தரித்து கொண்டு, சீதா பிராட்டியினுடைய வஸ்திரங்கள், அபகரணங்கள் எல்லாத்தையும், ஆபரணங்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு, ராமருக்கு வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தயார் நிலையில, நம்மெல்லாம் வெளியூர் போறோம் அப்படி இப்படின்னா ஒருத்தர் எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சு நம்ம போலாம் வாங்க அப்படின்னு உதவிக்கு வர்றவர் எடுத்து வைப்பார் பாருங்கோ, அந்த மாதிரி இவர் தயாரா இருக்கார். ராமர் வந்து கேட்டார், நீ எங்கப்பா இந்த வேஷத்துல இருக்க, நீ ராஜ்யத்துல இருக்க வேணாமான்னு கேட்டார். லக்ஷ்மணன் சொன்னார், நீர் இல்லாம நான் இருந்ததே இல்லையே. எப்படி தண்ணீரை விட்டு பிரிந்த மீன், தண்ணீர்ல தான் மீன் இருக்கும், நீரை விட்டு மீனை பிரிச்சிட்டீங்கன்னா அந்த ஈரப்பசை இருக்கிற வரைக்கும் தான் அந்த மீன் உயிரோட இருக்கும். எப்பொழுது ஈரப்பசை சென்று விட்டதோ, உலர்ந்து விட்டதோ, அப்பொழுதே அந்த மீன் இறந்து போகும். அதுபோல ராமா, உன்னை விட்டு பிரிந்து சீதா பிராட்டியோ அல்லது நானோ உயிர் தரிக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் அவரிடத்திலே பேசி, சப்ராத்து சரணௌகாட்டம் நிபீட்டிய ரகுநந்தனஹா சீதாமுவாச்ச அதியசாக ராகவஞ்ச மகாவிரதம் என்று சீதா பிராட்டியை முன்னிட்டு கொண்டு ராமபிரானுடைய திருவடிகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டு சரணாகதி அனுஷ்டிக்க, ராமனும் சரி வா என்று லக்ஷ்மணனையும் அழைத்துக் கொள்ளுகிறார். இப்ப தசரதர் தனியா இருக்கார், உடல்நிலை சரியில்லாம இருக்கார், மனநிலை சரியில்லாம இருக்கார், அதுக்காக தான் இருக்க சொல்றார் லக்ஷ்மணனை. ஆனா லக்ஷ்மணன் ராம கைங்கரியத்தை மீறி எனக்கு எதுவும் வேண்டாம், ராஜ்யம்லாம் வேண்டாம், பகவானே உனக்கு கைங்கரியம் செய்வதற்காக பிறந்திருக்கிறேன், அது மட்டும்தான் நான் ஈடுபடுவேன் என்று, ஆதிசேஷனுடைய அவதாரம் இல்லையா என்று லக்ஷ்மணனும் உடன் புறப்பட்டு வருகிறார்கள். எல்லாரும் காட்டுக்கு போகணும். பிள்ளை நேரா லக்ஷ்மணன் போய் அம்மாவிடத்துல சொல்றான், அம்மா இந்த மாதிரி ராமரை காட்டுக்கு போக சொல்லிட்டாங்க இல்லம்மா, நானும் ராமரை போய் கட்டாயப்படுத்தி பேசி அவரோட காட்டுக்கு போக போகிறேன், உன்னிடத்துல சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாள். சொன்ன உடனே நாம கைகேயி என்ன செய்திருக்கணும், சுமித்திரை என்ன செய்திருக்கணும், அழுது புலம்பிருக்க வேண்டாமா, ஏண்டாப்பா நீ ஏண்டா போற, உன்னை சொல்லலையேடா காட்டுக்கு போகணும், நீ ஏண்டா போகணும் காட்டுக்கு, போக வேண்டாம்டாப்பா நீ இரு அப்படின்னு அழுது புலம்பி இருக்க வேண்டாமா. இல்லை, அவ சொன்னதுதான் ராமாயணத்திலே அயோத்தியா காண்டத்துல 40வது ஸ்லோகத்துல சர்க்கத்துல 2 ஸ்லோகங்கள் மிக முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இதற்கெல்லாம் பண்ணி வியாக்கியானங்கள் பல இடங்களிலே மேற்கோள் காட்டப்பட்ட இது. மிகவும் அடிமைத்தனத்துக்கு ஒரு தாய் எப்படி அதற்கு ஒத்துப்போகிறாள், உடன் நிற்கிறாள் என்பதை காட்டக்கூடிய ஸ்லோகங்கள்.
அந்த தாய் சொல்றா, உன்னை நான் பெத்ததே காட்டுக்கு போறதுக்கு தான், உன்னை நான் பெத்ததே ராமனுக்கு தொண்டு செய்யறதுக்காகத்தான். ராமனை விட்டு பிரியாமல் எந்த நிலைமையிலும் அவனையே பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு தான் பெற்றிருக்கேன். போ, நல்லபடியா போயிட்டு வா. ஆனா ராமனுடைய பின்னாடி நடந்து போகும்போது அவனுடைய அழகிலே மயங்கி போயிடாத, ஏன்னா கைங்கரியம் தடைபட்டு போயிடும். ரொம்ப அழகானவன் ராமன், பின்னழகு அதிகமா இருக்கக்கூடியவன். நீ அவனுக்கு பின்னாடி போகும்போது அவனுடைய அழகுல மயங்கி போய் தொண்டு செய்வதிலே அலட்சியம் காட்டி விடாதே, காவல் சோர்வாக இருந்து விடாதே என்றெல்லாம் சொல்லி அனுப்புகிறாள். அப்போ இன்னொரு வார்த்தையும் சொல்றா, நீ போற இல்லடாப்பா, இப்ப போன உடனே நீ என்ன நினைச்சுக்கணும் தெரியுமா? உனக்கு அப்பா யார்? ராமன் தான் அப்பா. உனக்கு அம்மா யார்? சீதா பிராட்டி தான் அம்மா. உனக்கு அயோத்தியா எது? காடு தான் அயோத்தியா. போ, நல்லபடியாக ஆனந்தமாக இருந்து வருவாய் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாள். அழகான ஸ்லோகங்கள் இந்த 2 ஸ்லோகங்களும். சிருஷ்டத்வம் வனவாசாய ஸ்வனருக்த சுஹுர்ஜனே ராமே பிராமாதம் மாகாரிஷீஹி புத்திர பிராத்தரி கச்சதி சுமித்ரா கச்சகச்சேதி புனருவாச்சதம் ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாத யதாசுகம். அழகான ஸ்லோகங்கள் 2மே. முதல்ல சொல்றது, லக்ஷ்மணா, நீ வனவாசத்துக்கென்றே பெறப்பட்டாய். உனக்கு முன் பிறந்த ராகவனுக்கு அடிமை தொழில் செய்யவே உன்னை நான் பெற்றேன். ராமனை பிரியாமல் எந்த நிலையிலும் அவனை நீ நோக்க வேண்டும். அவனுடன் செல்வாயாக. ராமனை பின்தொடர்ந்து செல்லும் போது அவன் அழகில் மயங்கி கைங்கரியத்தில் ஏமாறாதே. ராமனை தசரத மன்னனாகவும் சீதாதேவியை நானாகவும் வனத்தை அயோத்தி மாநகராகவும் எண்ணி சுகமே சென்று வருவாயாக என்று சொல்லி அனுப்பினாள். பிள்ளைய காட்டுக்கு போ, சுகமா போயிட்டு வாடா. அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. சென்று வா என்றேனோ, கச்ச தாத்த யதா சுகம், சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு யாராவது காட்டுக்கு அனுப்புவாங்களா? அடிமை தொழில் பண்ணிட்டு வான்னு அனுப்புவாங்களான்னா அதுதான் சுமித்திரையினுடைய ஏற்றம். திருப்பாவையில மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்ற பாசுரத்தினுடைய அவதாரிகையில எல்லா பெண்களும் குழம்பி போய், நாமெல்லாம் இளம் பெண்கள் இப்படி ஆரம்பிச்சிருக்குமே ஒரு நோன்பு, இது தடைபடாமல் நடக்குமா அப்படின்னு கேட்டால், சுமித்திரியை போல ஒரு பெண் பதில் சொன்னதுதான் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்ற பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சாஸ்திர ஞானம் அறிந்திருக்கணும். ராமன் யார் என்று தெரிந்தவள், ராமன் எதற்காக அவதரித்திருக்கிறான் என்று தெரிந்தவள், ஒரு ஜீவாத்மாவும் பகவானுக்கு அடிமை தொழில் செய்வதற்கென்றே பிறந்தவர்கள் என்று தெரிந்தவள். அந்த தொண்டுதான் இங்கும் பரலோகமான பரமபதத்திலும் நமக்கு நித்தியமாக கிடைக்கக்கூடியது. அதுதான் பேரானந்தம், அதுதான் பேரின்பம் என்று தெளிவாக அறிந்தவளானபடியாலே ஏதோ நம்ம லௌகீகத்துல பார்க்கிற அம்மாக்களை போல சும்மா அழறது போறது புலம்புறதுன்னு இல்லாம, லக்ஷ்மணனை ஆனந்தமாக சென்று வா, ராம கைங்கரியத்திலே ஈடுபட்டு வா என்று அனுப்பினாள் இல்லையா? இதேதான் பெரியாழ்வார் தன்னுடைய பெரியாழ்வார் திருமணியிலே 3ஆம் பத்து 9ஆம் திருமொழியில 4வது பாசுரம், மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றெழ கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றமிலாதானை பாடிப்பற சீதை மணாலனை பாடிப்பற என்று பாடுகிறார். மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட, மாற்றுத்தாய்னா கௌசல்யைக்கு இணையான தாய் சுமித்திரை. சென்று, ராமன் காட்டுக்கு போகும்போது அவனுக்கு அருகிலே சென்று வனமே போகு என்றிட, நீ காட்டுக்கே போயிடுப்பா, நீ இங்க இருக்கிறத வேணாம்னு சொல்றாளே அவ வார்த்தை இருக்கட்டும், நீ வேண்டாம்னு சொல்ற இடத்துல நீ ஏன் இருக்கிற, நீ காட்டுக்கே போ என்று அனுப்பினாள் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அப்படி உயர்ந்த சரித்திரம். இதே போலதான் கடந்த வாக்கியம் 17வது வாக்கியம் பார்த்தமே, உலகாரியனோ என்றுரைத்தேனோ தோழப்பறை போலே. அவர் செய்யாத குற்றத்தை தன்னதுன்னு எடுத்துக்கிட்டாரு பாத்தீங்களா? அதுக்கு நீங்க திருப்பாவையில 15வது பாட்டு,
எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ என்ற பாடல்ல நானேதான் ஆயிடுக, இல்லாத குற்றத்தை உண்டு என்று ஏறிட்டுச் சொன்னாலும் அதனை இல்லை செய்யாதே உண்டு என்று இசைகை தானறிந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம். அதுக்கு சரியான கதை எதுனா பரதாழ்வானுக்கு அடுத்தபடியா இந்த லோகாச்சாரியார் நம்பிள்ளைக்கு கந்தாடை தோழப்பர் உலகாரிசிரியன் அப்படின்னு பேர் கொடுத்த சரித்திரம் இருக்கு இல்லையா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்ப அனுபவிச்சது 18வது வாக்கியம், சென்று வா என்றேனோ சுமித்திரையாரை போலே. அடுத்து 19வது வாக்கியம், செண்பகம் இட்டேனோ ராஜகுமாரனைப் போலே. செண்பகம் இட்டேனோ ராஜகுமாரனைப் போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய